تعالى في شأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وسلم عليه அல்லாஹ் ரப்பல் ஜலால் புனிதமிக்க ரசூல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு மேலும் நம்முடைய சிலசிலா வழிமாறுகளின் ஞாபகத்தினாக அல்லாஹ் இந்த சபையை மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்பாடு செய்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். கண்ணியம் பொருந்திய சஜாதாக்கள் அவர்களுக்கு முன்னிலே கடுமையாக நான் பேசுவது தகுதியற்றது என்றாலும் அவருடைய தவஜுகளை அதில் வைத்துள்ளார்கள். சில விஷயங்களை ஞாபகப்படுத்த ஆசைப்படும். அவர்கள் ஒரு சபையில பயான் பேசும்போது ஒரு ஹதீஸ அறிவித்து இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாஸா தீன பிர்ரஜுலின் ஃபாஸிக். அல்லாஹ் இந்த தீனுக்கு பெருமானாருடைய சன்மார்க்கத்துக்கு வலுவூட்டுவான், வலுவூட்டி கொண்டே இருப்பான் ஒரு பாவியான மனிதனை கொண்டு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி அந்த பாசிக்கான அடியான் நானாக இருக்கலாம் என்பதை ஆதரவித்து நான் பேசுகிறேன் என்பதாக தம்முடைய பயானை ஆரம்பித்தார். அதன் அடிப்படையிலே மிஸ்கினையும் அந்த மிஸ்கினை சேர்த்துக் கொண்டு பாசிராகி நான் சில விஷயங்களை அல்லாஹை கொண்டு நல்லடியார்களை தவஜுகை கொண்டு ஞாபகப்படுத்த ஆசை. நமக்கு முன்னால் சஜாதாக்கெல்லாம் மிக தெளிவாக அவசலாலும் விஷயத்தாகவும் அவர்களுடைய ஷான விலாயத்துடைய அந்தஸ்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தினார். ஷான குத்துபியத்துடைய அந்தஸ்தை பற்றி ஞாபகப்படுத்தினார். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஜலால் இறைநேசர்களை வழிமார்களை உலகம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து, குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ் இறைநேசர்களை அல்லாஹ் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். லா தப்தீல லி சுன்னத்தில்லாஹ் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா. அல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய வழிமுறைக்கு மாறு செய்யக்கூடியவனாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். ஆகையால் நாதாக்கள் அவுலியாக்கள் உலகம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து கியாமத் வரையிலும் இருந்து கொண்டே இருப்பார்கள். இனி யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனின் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் என்ற திருவசனம் இருக்கும் காலமெல்லாம் அதனுடைய மிஸ்தாக்காக வழிமார்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார். ஆகவே தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது சொல்வாங்க,
அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை மறைத்து வைத்திருக்கின்றான். கத்ருடைய இரவை ரமதானுடைய கடைசி பத்திலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான். காரணம், அந்த இரவுகள் முழுவதையும் மதிப்பதற்காக, கொண்டாடுவதற்காக. அதே போல் வெள்ளிக்கிழமை அன்று ஜுமாவுடைய தினத்திலே இஜாபத்துடைய வக்துல் இஜாபா ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவார். அந்த நேரத்தையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார். காரணம், ஜுமாவுடைய ஃபஜ்ரில் இருந்து மகரிப் வரையிலும் அந்த நேரத்தை முழுமையாக மதிப்பதற்காக, கொண்டாடுவதற்காக. அதை நாம் மதிப்பதும் கிடையாது, கொண்டாடுவதும் கிடையாது. மகான்களுடைய சரித்திரங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் வியாழக்கிழமை என்று தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்வார்கள், நகம் வெட்டிக் கொள்வார்கள், ஷேவிங் செய்து கொள்வார்கள், துணிகளை துவைத்துக் கொள்வார்கள் என்பதாகெல்லாம் மகான்களுடைய தாரீகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த நேரத்தை வீணாக்காமல் இருப்பதற்காக. ஆகவேதான் மதரசாக்களிலே அன்றைய தினம் லீவ் விடுவதையும் முஸ்தஹப்பாக மகான்கள் ஆக்கியுள்ளார். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாக, மகான்களுடைய சுன்னத்தாக அந்த நாளை கொண்டாடுவதற்காக தாபீன்கள், தபா தாபீன், தபா தாபீன்கள் ஏற்பாடு செய்துள்ளார். ஆகவே அந்த ஜுமாவுடைய தினத்தை அந்த நாள் முழுவதும் கொண்டாடுவதற்காக காரணம் என்ன? அதில் அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்துள்ளார். அந்த நேரத்தை மதிப்பதற்காக, கொண்டாடுவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த நாள் முழுவதும் கொண்டாடுவதற்காக அந்த நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அதே போல் இன்னல்லாஹ அஹஃபா ரிதாஹு ஃபீ இபாதி, தன்னுடைய சந்தோஷத்தை அடியார்களிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். யானி முஃபஸ்ஸிரின் முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், அஹஃபா விலாயத்தஹு ஃபீ இபாதி, தன்னுடைய விலாயத்தை அடியார்களிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். ஹத்தா லா யஹ்தகிர அஹதன், என்ன காரணம் தெரியுமா? யாரையும் நீ கேவலமாக நினைக்க கூடாது என்பதற்காக, யாரையும் மட்டமானவர்கள், நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா விலாயத்தை அடியார்களிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு மனிதரையும் நாம் கொண்டாட வேண்டும், மதிக்க வேண்டும். மகான்கள் சொல்வார்கள், மௌலானா முல்லா ஜாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய தாதா ஷேக், அவங்க சொல்லுவாங்க, अगर चश्मे इंसाफ है तो இன்சாஃபுடைய பாதை, நீதமான பாதை உனக்கு இருந்தால், நீதமான பாதை உனக்கு இருந்தால், பார்வை உனக்கு இருந்தால், தன் அல்லாதவனை உன்னுடைய கைராக விளங்காதே, உனக்கு அஜர்பியாக விளங்காதே என்பதாக ஞாபகப்படுத்துவார். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த விலாயத்தை அடியார்களை அல்லாஹ் மறைத்து வைத்து அடியார்களுக்கு ரஹ்மத்தை விசாலமாக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா முஸாஅதாக ஆக்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் கியாமத் வரையிலும் அவர்களை வாழ வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அவர்களில் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களில் ஆக சிறப்பு மிக்கவர்கள், ஆக தலைவர்கள், தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் சையதுல் அவுலியா, தாஜுல் அவுலியா, குதுபுல் அக்தாப், மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம், கொண்டாடுகின்றோம், அவர்களுக்காக உணவூட்டுகின்றோம்.
கொண்டாடுகின்றோம். என்ன காரணம்? அவர்களுக்கு நமக்கு மத்தியில் என்ன தொடர்பு? நிஸ்பத் ரூஹானி என்ன? நிஸ்பத் ரூஹானி என்ன? ரூஹானி தொடர்பு என்ன? இதை யோசித்தால் ஹர் ஆன் ஹர் லம்ஹா அவர்களை கொண்டாடி கொண்டே இருப்போம். 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு மனிதர் கேட்டார், ஒரு ஹதரத்து கேட்டார்கள், அதாவது மௌலானா அவருடைய வீட்டிலே கௌசராயத்தின் மாசம் முடிஞ்ச பிறகு வைக்கிறார்கள். அப்ப மிஸ்கின் சொன்னேன், மாசம் போயிடுச்சு, ஹவுஸ்ராயம் போல ஹவுஸ்ராய் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால இலா யௌமில் கியாமா 12 மாசம் வச்சாலும் அல்லாஹ் ஹிசாபு செய்ய மாட்டான், அல்லாஹ் கேள்வி கணக்கை கேட்க மாட்டான். காரணம் அல்லாஹ் அவர்களை கொண்டாடினான், கொண்டாடி கொண்டே இருக்கின்றான். ஒரு மனிதன் தனது தகப்பனை கொண்டாடுகின்றான் அல்லது தனது மறைந்த தாயை கொண்டாடுகின்றான். எப்பொழுது கொண்டாடுவான்? நமது ஊர்களிலே கொள்கைகள் பரவிவிட்டது, சுன்னத்துல் ஜமாத்துக்கு கிலாஃபான கொள்கைகள் வந்துவிட்டது. நான் பேச வரவில்லை. ஏதோ ரஸ்முக்காக, சடங்கிற்காக, மக்களுக்காக, ரியாவுக்காக 6 மாசம் பாத்தியா, 1 வருஷம் பாத்தியா செஞ்சு முடிச்சிருவாங்க. அதுக்கு மேல அவங்க மறந்துடுவாங்க. தான் யாரும் தெரியாது, தகப்பன் யாரும் தெரியாது. அப்படி இருக்க ஹவுசுல் ஆலமீன் அல்லாஹ் நாம் கொண்டாடுகின்றோம். என்ன காரணம்? அவரால் மறைந்து 1 வருஷம் ஆனால் கொண்டாடலாம், கொண்டாடுகின்றோம். 2 வருஷம் ஆனால் கொண்டாடுகின்றோம். பாக்கு மறைந்து பல நூற்றாண்டுகள் கழிந்து விட்டது, கொண்டாடுகின்றோம். என்ன காரணம் என்று சொன்னால், கௌசாகிய எஜமான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜைலானி முரீதை விட்டும் ஹர் ஆன் ஒரு வினாடி கூட மறையவே இல்லை, ஒரு லவஹா கூட மறையவே இல்லை. மறைந்தால் அவர்கள் கௌசும் கிடையாது, அவர்கள் குதுபும் கிடையாது. குதுபு என்று சொன்னால் என்ன? குதுபு என்று சொன்னால் மையப்பகுதிக்கு சொல்வார்கள். குதுபு என்று சொன்னால் மையப்பகுதி. வானவியல் படித்தவர்களுக்கு தெரியும், தஷ்ரீஉல் அஃப்லாக் படித்தவர்களுக்கு தெரியும். இந்த பூமி ஒரு உருண்டை, ஒரு தாயிரா. இந்த உருண்டையிலே மேல் கீழ் என்பதாக குதுபை 2 குதுபு இருக்கும், 2 மைய பகுதி இருக்கும். இந்த 2 மைய பகுதி இருக்கு குதுபு என்பதாக சொல்வார்கள். குதுப ஷிமால் என்பதாக சொல்வார்கள், குதுப ஜுனூப் என்பதாக சொல்வார்கள். இதை கொண்டுதான் உருண்டை உருண்டையாக தெரியும். இந்த உருண்டை சுத்தும், இல்லாவிட்டால் இந்த உருண்டை சுத்தார். உலக உருண்டை கடையிலே இருக்கின்றது, நாம் பார்க்கின்றோம். அதே போல் குதுபுல் அக்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி குதுபாக வாழ்ந்தார்கள், எப்படி மையப்பகுதியாக வாழ்ந்தார்கள்? குதுப ஜுனூபில் வாழ்ந்தார்களா, குதுப ஷிமாலில் வாழ்ந்தார்களா? ஷிமாலியாவா, ஜுனூபியாவா, வடக்கா தெக்கா? ஷுமூல் ஜினாப் என்று சொன்னால் வடக்கு தெற்கு என்பதாக சொல்வார்கள். அப்ப கௌஸ் நாயகம் வடக்கிற்கு மட்டும் குதுபா அல்லது தெற்கிற்கு மட்டும் குதுபா? குதுபுல் அக்தாப் என்பதாக சொல்கிறோமே, யோசிக்க வேண்டும். குதுபுல் அக்தாப் என்று சொன்னால் வடக்கு தெற்கு என்ற பாகுபாடு பிரிக்கப்படுகின்றது. குதுப ஷிமாலை கொண்டு, குதுப ஜுனூபை கொண்டு. இந்த 2ம் சரிசமமாக பிரிக்கப்படுகின்றது. நடுவிலே, அந்த வட்டத்திற்கு நடுவிலே உண்டான தாயிரா என்ற புள்ளியை கொண்டு, நுக்தாவை கொண்டு. இந்த 2 குதுபிற்கும் அசல் குதுப், அசல் மைய பகுதி அந்த வட்டத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய பகுதி, அசல் மர்கஸ் என்பதாக சொல்வார்கள். அதே போல் கியாமத் வரை குதுபார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த குதுபார்களுக்கெல்லாம் குதுப் குதுபுல் அக்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு தான் இந்த காயினாத் ஆனது, இந்த உலகம் வெளியில வந்தது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த உலகத்தை உண்டாக்கியதே எதை கொண்டு? அனமின் நூரில்லா வ குல்லு ஷைஇன் மின் நூரி. அல்லாஹ் நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நான் அல்லாஹ்வுடைய நூரிலிருந்து வந்தவன், ஒவ்வொரு வசுவும் அல்லாஹ்வுடைய, ஒவ்வொரு வசுவும் என்னுடைய நூரை கொண்டு. என்ன நூரை முஹம்மதி? யோசிக்க வேண்டும். என்னுடைய நூரை கொண்டு வெளியே
வெளியிலே வந்தது என்று சொன்னால் என்னுடைய விலாயத்தை கொண்டு வெளியிலே வந்தது. நபியுடைய விலாயத் என்ன? நபியுடைய விலாயத்தை தான் பெருமானார் நூர் என்ற வார்த்தை கொண்டு ஞாபகப்படுத்துகின்றார். அதை நமக்கு தபீர் செய்கின்றார்கள், விளக்குகின்றார்கள். நூர் என்று சொன்னாலே விலாயத்திற்கு சொல்வார். விலாயத்தை கொண்டுதான் ஒவ்வொரு வருஷம் வெளியிலே வருகின்றன. ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்திலே வெளியிலே வருவதற்கு அசல் மாத்தா விலாயத்தை முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய விலாயம், கௌஸ் நாயகத்துடைய விலாயத்தாக இருக்கட்டும், காஜா நாயகத்துடைய விலாயத்தாக இருக்கட்டும், மேலும் ஹபீப் அஜ்மீருடைய விலாயத்தாக இருக்கட்டும், ஹசன் பஸ்ரியுடைய விலாயத்தாக இருக்கட்டும், பூரா விலாயத்தும் பெருமானாருடைய விலாயத்துக்குள்ளே ஷாமிலாக இருக்கின்றது, புகுந்து கிடக்கின்றது. எதுவும் வெளியிலே அதை விட்டு ஹாரிஜாக இல்லை, அதை விட்டு வெளியிலே போகவில்லை. ஆகவே நாம் யோசிக்க வேண்டும். அந்த குதுப நாயகம் அவர்கள் பூரா மைய பகுதி இருக்கு. குதுப ஷிமாலாக இருக்கட்டும், குதுப ஜுனூபாக இருக்கட்டும், அல்லது குதுப மகரிபாக இருக்கட்டும், குதுப மஷ்ரிகாக இருக்கட்டும், எந்த குதுபை நாம் யாத்திபார் செய்தாலும் பூரா குதுப் இருக்கும், பூரா மைய பகுதி இருக்கும். மைய பகுதியாக திறந்தவர்கள் குதுபுல் அக்தாப் ரலியல்லாஹு. ஆகவே தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது கதமி சஜ்ஜாதா கபிலாவை ஞாபகப்படுத்தினார்களே, கதமி அலா ரகபதி குல்லி வலியில்லா, என்னுடைய பாதம் ஒவ்வொரு வலிமாருடைய பிறடியிலே உள்ளது என்பதாக சொன்னார்களே. அவ்வாறு சொல்லப்பட்ட பிறகு கியாமத் வரையிலும் வரக்கூடிய வலிமார்கள் தன் புஜத்தை தாழ்த்தினார்கள். மேலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து கௌஸ பாக் வரையிலும் முன் சென்ற வலிமார்களும் ஆலமே அர்வாஹிலே, ஆலமே மிசாலிலே, ஆலமே மலகுத்திலே தன் புஜத்தை தாழ்த்தினார்கள் என்பதாக இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஏன் தலையை தாழ்த்த வேண்டும்? ஏன் புஜத்தை தாழ்த்த வேண்டும்? காரணம் என்ன? எப்படி காலை மேலே வைக்கின்றார்களா? காலை வைத்தது நமக்கு தெரிகின்றதா? விலாயத்தை அடைவதற்கு கௌசுடைய பாதம் பட வேண்டுமே. எங்கே செல்வது? எப்படி பாதத்தை தூக்கி வைத்துக் கொள்வது? இது எப்படி விளங்குவது? இதை விளங்காதவர்கள் அதை இன்கார் செய்வார்கள். அன்னாசு ஆதம் லிமா ஜஹிலு, சஜ்ஜாத் அவர்கள் சொன்னதை போல மக்கள் விளங்காததின் காரணத்தினால் ஹக்கை இன்கார் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், ஹக்கை உண்மையை மறுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே கௌசுடைய பாதம் என்று சொன்னால் என்ன? கௌசுடைய பாதம் என்று சொன்னால் என்ன? வலிமாவுடைய தோல்பதம் என்று சொன்னால் என்ன? நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹ மக்காவிலே ஒவ்வொரு சஹாபாக்களையும் கூப்பிடுகிறார்கள். வாருங்கள், என் தோல்பதத்தில் சித்திக் அக்பரை கூப்பிடுகிறார்கள். என் தோல்பதத்தில் ஏறுங்கள், ஏறி காவாவிலே உயரமாக இருக்கக்கூடிய சிலைகளை அசுலாமகளை வெட்டி சாயுங்கள், தள்ளி விடுங்கள் என்பதாக கூப்பிடும் பொழுது சித்திக் அக்பர் பயந்து ஒதுங்குகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்கள் மேல் நான் ஏறுவதா? எப்படி ஏற முடியும்? நான் கீழே இருக்கின்றேன், நீங்கள் மேலே ஏறுங்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்கின்றார்கள். உமர் ஃபாரூக் எப்படிப்பட்ட சுஜாத்தை உடையவர்கள், எப்படிப்பட்ட வீரத்தை உடையவர்கள் கூப்பிடுகின்றார்கள். உமரே வாருங்கள், என் மேலே ஏறுங்கள். ஏறி அந்த சிலைகளை அஸ்லாம்களை வெட்டி சாயுங்கள் என்பதாக கூப்பிடும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படுகின்றார்கள், நடுங்குகின்றார்கள். ரசூலுடைய மேலிலே தோல்புஜத்திலே காலை எப்படி வைப்பது என்ற பயத்திலே துடிக்கின்றார்கள். உஸ்மான கனியை கூப்பிடுகின்றார்கள், உஸ்மான கனியின் கால் செய்கின்றார்கள். புகழ்ச்சாகியாகிவிடுமோ, அவமரியாதை ஆகிவிடுமோ என்ற பயத்திலே துடிக்கின்றார்கள். எந்த ரசூல் இல்லாமல் சித்திக் அக்பருடைய பார்வை இந்த உலகத்திலே படவில்லையோ, எந்த ரசூலின் மீது சதா பட்டதோ, எந்த ரசூலுக்காக வாழ்ந்தார்களோ அந்த ரசூலை தன் மேலே தன் கீழே ஆக்குவதற்கு சித்திக் அக்பர் பயந்தார்கள், உமர் ஃபாரூக் பயந்தார்கள், உஸ்மான் கனி பயந்தார்கள். கடைசியாக அலி முர்தஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஹைதர் கர்ரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிடுகிறார்கள். உடனே மேலே ஏறிவிட்டார்கள், ஏறினார்கள். அவர்கள் மறுக்கவில்லை. கூப்பிட்டதும் ரசூலுல்லாஹ், பதிலளித்ததும் ரசூலுல்லாஹ், அங்கே சென்றதும் ரசூலுல்லாஹ், இங்கே கூப்பிட்டதும் ரசூலுல்லாஹ்.
ஏறிய பிறகு ஏற தயங்கினார்கள். பஷரி தகாதா அடிப்படையிலே, வேற்றுமை அடிப்படையிலே, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய ஹால் என்ன, எனது நிலை என்ன என்பதாக பயந்து நடுங்கினார்கள். அப்பொழுது நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள்? ஃபதரப வஜஹு ஃபயதஹு அலா ஸத்ரிஹி. நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை அலி நாயகத்தின் நெஞ்சிலே அடித்து, யா அலி, அலியே, அந்த அன வான அந்த, நீங்க தான் நான், நான் தான் நீங்க என்பதாக சொல்லி பிறகு அந்த ஹதீஸில் தொடர்கின்றார்கள். லஹமி லஹமுக, அலியே என் மாமிசம் உங்களது மாமிசம் தான். தமி தமுக, உங்கள் எனது ரத்தம் உங்களது ரத்தம். தமி தமுக, அதுமி அதுமுக, எனது எலும்பு உங்களது எலும்பு என்பதாக உடல் உறுப்புகளை எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். பொருளாக நபி அலியின் கரமல்லாஹு வஜஹு அவர்களை தன்னுடன் சேர்த்து, தன்னுடன் இணைத்து, தன்னுடன் இத்திசாலாக்கி பேசிய பிறகு அலியை மேலே ஏற்றுகின்றார்கள். ஏற்றிய பிறகு உரிது அலியின் கரமல்லாஹு வஜஹு சொல்கின்றார்கள். ஏறிய பிறகு காபா தெரியவில்லை. உரிது மஷாரிக்கல் அலியு மகாரிபஹா, மேற்கு திசை பார்க்கப்பட்டேன், கிழக்கு திசையை பார்க்கப்பட்டேன், காண்பிக்கப்பட்டேன் சொன்னார்களே. எதை பார்த்தார்கள்? எதற்கு மேல் ஏறினார்கள்? ஏன் அலியை ஏற்றினார்கள்? அலியை ஏற்றவில்லை. அலியுடைய நஃப்ஸுக்குள்ளே, அலிக்குள்ளே தாகிலாக இருக்கக்கூடிய கௌஸை தன் மேலே ஏற்றினார்கள். ஆகவே தான் கௌஸுடைய கதமை தன் கதமிலே, தன் தோள்பதத்திலே சுமப்பதற்காக அலியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே தூக்கினார்கள். அலியுடைய முதுக தண்டிலே கௌஸ் நாயகம் மட்டும் இல்லாவிட்டால் அலிக்கும் அனுமதி வந்திருக்காது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்கார் செய்திருப்பார்கள். ஆகவே யோசிக்க வேண்டும். அந்த கதமை, அந்த பாதத்தை சுமப்பதற்காக பெருமானார் ஆசைப்பட்டார்களே, பெருமானார் வீழ்க்கைப்பட்டார்களே. அது என்ன பாதம்? அது என்ன பாதம்? அந்த பாதம் அக்குடைய பாதம் சஜ்ஜாதா கபிலா அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அக்குடைய பாதம் ஒரு வினாடி கூட தன்னுடைய பாதம் என்பதாக நினைக்கவும் இல்லை, தன் தானாக நடக்கவும் இல்லை, தான் தன்னை கொண்டவர்கள் வாழவும் இல்லை. சதா அவர்கள் இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்டதிலிருந்து, இந்த பூலோகத்திலே பிறந்ததிலிருந்து மறையும் வரையிலும், இதற்கு முன்னாலும் சரி 18 ஜுசுக்கள் தாயுடைய வயிற்றிலே ஹிஃப்து செய்தார்களே, எப்படி செய்தார்கள்? அது மட்டும் இல்லாமல் ஆலம அர்வாஹிலிருந்து, ஆகவே தான் சிக்குடைய மஜ்லிஸிலே ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ் சிருஷ்டிகளை அல்லாஹ் உண்டாக்கிய ஆரம்பம் என்னவென்று சொன்னார். ஆலம அர்வாஹ் ரூஹுடைய உலகத்திலிருந்து அல்லாஹ் உண்டாக்கினான். தஹ்லீக்குடைய ஆரம்பம், ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் உண்டாக்கியதின் ஆரம்பம் ஆலம அர்வாஹ் இருக்கின்றது. ஆகவே நாம் படைக்கப்பட்டதற்கு ஆரம்பம் இருக்கின்றது. ஆனால் நாம் நம்முடைய படைப்பிற்கு முடிவு கிடையாது, முடிவு கிடையாது. தாயிமி மஹ்லூக் நாம், அபதி மஹ்லூக் நாம், நிரந்தர சுருஷிகள் நாம். ஆகவே அதன் அடிப்படையிலே கௌசுநாயகத்துடைய ரூஹை அல்லாஹ் உண்டாக்கியதிலிருந்தே அவர்களிலே குடியிருக்கவில்லை, அவர்களிலே இல்லை, அவர்களிலே தெரியவில்லை, அவர்கள் வெளியிலே வரவும் இல்லை, வெளியிலே தெரியும் இல்லை. அல்லாஹ் தான் அவர்களிலே வந்தான், அல்லாஹ் தான் தெரிந்தான். அவருடைய காலக்கூடிய காலாக இருந்தது. அந்த காலை, அந்த பாதத்தை சுமப்பதற்காக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சுன்னத்தாக கௌஸ் நாயகத்துடைய அந்த பாதத்தை சுமப்பதற்காக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்காக தன்னை தயார்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால், தனது பிள்ளையை கொண்டு தாப்பனுக்கு அந்தஸ்தா கிடையாது, கிடையாது, கிடையாது. தாப்பனை கொண்டு தான் பிள்ளைக்கு அந்தஸ்து, தாப்பனை கொண்டு தான் பிள்ளைக்கு அந்தஸ்து. ராகுல் ஜமான் ஷாவுல் ஹமீத் கஞ்ச சவாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தர்பார் ஜொலிக்கின்றது. ஆனால் அவர் 10 வருடத்திற்கு முன்னால் அவருடைய ஷேகுடைய தர்பாருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சென்றான். அதாவது குவாலியர் ஷரீஃப் பிஜேபிகள் ஒன்று சேரக்கூடிய இடம், அதற்கு பின்னால் அவர்களுடைய பயிற்சி அளிக்கக்கூடிய இடம். லைட்டை ஆஃப் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். இருட்டாக பீஷா போவதற்கு இடமில்லை, தியாகம் செய்வதற்கு இடமில்லை. வெறும் வவ்வால் நஜீஸ் அசுத்தமாக இருக்கின்றது. அவர்கள் நாவூரை போல் ஆக்கி விடுவார்கள் என்ற பயத்திலே
அதை ஆஃப் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய செயல். வெளியில அவனுடைய செயலாக இருந்தாலும் உண்மையிலே வாயில ஹகீகி அல்லாஹ் ஏன் தன்னுடைய லைட்டை வாலிய ஷரீஃபிலே அடங்கியிருக்கக்கூடிய ஜமான் அதாவது அவர்களுக்கு லகாப் கொடுக்கப்பட்டது. அவருடைய ஷஜராவிலே நாவூர் ஷரீஃபிலே எழுதப்பட்டிருக்கின்றது அல் முகாத்தபு மின் இந்தில்லாஹ். அவர்களுக்கு பெயரே மின் இந்தில்லாஹ் தான். சஜாதா கபிலா சொன்னார்களே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, அவர்கள் எதை பார்த்தாலும் சரி அவருடைய நஸர் மின் இந்தில்லாஹ், அவருடைய ஹால் மின் இந்தில்லாஹ், அவருடைய சிந்தனை மின் இந்தில்லாஹ். மின் இந்தில்லாஹ் என்று சொன்னால் என்ன, மினல்லாஹ் என்று சொன்னால் என்ன? குர்ஆனில் அல்லாஹ் ரெண்டையும் பிரித்து பேசுகின்றானே. கொல்ல மின் இந்தில்லாஹ் என்பது அல்லாஹ் சொல்கிறானே. ஒரு இடத்துல மினல்லாஹ் அல்லாஹ் சொல்கின்றானே. இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இதை போலுள்ள நாதாக்களிடம் நாம் பணிந்து கேட்டாக வேண்டும். அவருடைய பைசானாவுக்கு தேவை. ஆகவே யோசிக்க வேண்டும். அத்தகைய மகான் தன்னுடைய மகனை, தன்னுடைய முரீதை ஜொலிக்க வைப்பதற்காக தன்னுடைய லைட்டை ஆஃப் பண்ணி கொண்டார்கள் என்பதாக ஞாபகப்படுத்தினேன். அவர்கள் ஜொலித்திருந்தால் நாகூர் எஜமானுடைய மஸார் ஜொலித்திருக்காது. அதே போல் கௌஸ் நாயகத்தை ஜொலிக்க வைப்பதற்காக ரசூலே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் புஜத்திலே அவர்களை சுமந்தார்கள். எவ்வாறு ஒரு மாங்கனி, ஒரு மாங்கொட்டை விதை பூமியிலே விதைக்கப்பட்டால் தான், தன்னை மறைத்துக் கொண்டால் தான் பல கோடி மாங்கனிகளை அது தருமோ, அதே போல் ஒரு வலி இந்த பூலோகத்திலே மறைந்தால் அவர்களை கொண்டு பல கோடி முஸ்லிம்கள் வெளியிலே வருவார்கள், பல கோடி முஃமின்கள் வெளியிலே வருவார்கள், பல கோடி முத்தகிகள் வெளியிலே வருவார்கள், பல கோடி முஸல்லிகள் வெளியிலே வருவார்கள். நாம் நினைக்கின்றோம் எதனால் தொழுகின்றேன், எனது தருவை கொண்டு தொழுகின்றேன், எனது திறமையால் சுப்ஹானல்லாஹ் ஓதுகின்றேன், முராகபா செய்கின்றேன், முஷாஹதா செய்கின்றேன். கிடையாது. அவருடைய பதில் அந்த நாதாவுடைய பதிலினால் அந்த முராகபா கியாமத் வரையிலும் நீ வெறுக்காமல் போ. அல்லாஹ் யாவும் செய்யாமல் போ. அல்லாஹ் மறக்காமல் போ. அல்லாஹ்வுடைய ஸிக்ரை உன்னை சைத அஸலியாக ஆக்குவதற்காக, செய்தவியாக ஆக்குவதற்காக அல்லாஹ் தஆலா நாடியவர்கள் அடியார்களே அல்லாஹ் வெளியாக்கி கொண்டே இருப்பான். அதன் அடிப்படையிலே கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை அல்லாஹ் கொண்டாடக்கூடிய ஒரு நபராக அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தார். ஆலம அருவாகிலே அவர்களை நாம் கொண்டாடியதன் காரணத்தினால் இந்த சபையிலே அவர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். ஒரு வழியை கொண்டாடுவது சாதாரண விஷயம் கிடையாது. மா தஅப்பத முத்தஅப்பிது அஹப்ப மின் குப்பில் அவுலியா என்பதாக அவசுஜா அல் குர்மானில் ஞாபகப்படுத்துகிறாங்க. உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கியாமத் வரையிலும் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை வணக்கம் செஞ்சாலும் சரி, எல்லா வணக்கங்களை விட உயர்ந்த வணக்கம் அவுலியாக்களை நேசிப்பது என்பதாக மகான்கள் சொல்றாங்க. ஆகவே இவர்களை நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா விஷயத்திலே ஏதோ ஒரு கயிறு அல்லாஹ் நாடியிருப்பான். இப்போ தெரியாவிட்டாலும் பின்னால் தெரியும் என்பதாக அவர் வைக்க வேண்டும். காரணம் ஷாரானி அது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூட ஞாபகப்படுத்துவார்கள். என்னுடைய ஷேக் எனக்கு கிலாஃபத் கொடுத்தாங்க, இல்லை எந்த கயிறும் கிடையாது, ஷர்ர மஹல் தவறே உருவெடுத்தவர் நான் என்றாலும் என்னிலே ஒரு கயிறு வெளியாகும் என்பதாக கஷ்மீரிய பார்வை கொண்டு அவர்கள் பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதாக ஒரு ஹசன் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துவதை போல அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். காலத்தில் ஏதோ ஒரு கை நம்மளை கொண்டு வெளியாகும், ஏதோ ஒரு ஷர் நம்மளை கொண்டு அணைஞ்சு போகும் என்ற ஒரு ஐசியத்தில் அல்லாஹ் தஆலா நல்லடியாருடைய நிஸ்பத்தை, பொதுமாருடைய நிஸ்பத்தை, அவலியாருடைய நிஸ்பத்தை அல்லாஹ் தந்தான் வந்துக்கிட்டே இருக்கிறான். மௌத்தோரையும் அல்லாஹ் நமக்கு இதை காயமாக அல்லாஹ் தர வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய வழிபாடு இந்த பூலோகத்திலே யார் யாரெல்லாம் ஜொலிக்கிறார்களோ, ஜொலித்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் விஷயத்திலே ஹத்தராத்துகள் வரவிடாமல் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.
அவர்கள் விஷயத்திலே வசாவிசாத்தல் உண்மையிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியாக இருந்து அவர்கள் விஷயத்தில் ஹத்தராத்துகள் வந்தால் வசாவிசாத்தல் வந்தால் அல்லாஹ் தஆலா இருக்கிற இபாதத்தை அல்லாஹ் புடுங்கி விட்டுருவான், இருக்கிற தஸ்கியாவை அல்லாஹ் புடுங்கி விட்டுருவான். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெஹபரி முஹத்திஸ் பெஹபரி தாபி அவங்க சொல்றாங்க, ஒரு அல்லாஹ்வுடைய எலிடேசன் தஹஜ்ஜுத் நேரத்தில் உட்கார்ந்து அழுதுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அவரை பற்றி நான் இன்னொருத்தட்ட ஒரு மாதிரியாக பேசிட்டேன். இவர் ரியாவுக்காக வேண்டி முகசுத்திக்காக வேண்டி அழுகுறாரு, உண்மையில் அவர் நடிக்கிறாரு என்பதாக நான் சொல்லிட்டேன். அதனால் அல்லாஹ் 15 நாள் தஹஜ்ஜுதுக்கு சொல்லி அல்லாஹ் என்னை புடுங்கிட்டான், 15 நாள் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் புடுங்கிட்டான் என்பதாக நான் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆகவே நல்லடியார்கள் இல்லை சொல்லவே முடியாது. ஆகவே இவர்கள் விஷயத்திலே நல்லடியார்கள் விஷயத்திலே நமக்கு தவறான ஹத்தராத்துகள் வரக்கூடாது. அதுக்காண்டி தான் ரோசமாய்க்கு மஜ்லிஸ்க்கு வரோம். அந்த ஹத்தராத்துகளை எல்லாம் அழைத்து கொள்வதற்காக இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்காக இந்த நூறு என்ற கடலிலே முங்கி நம்முடைய கைக்கத்தை ஒரு ஆணியத்தாக ஆக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கோம். நபீனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் ஒரு ரஹ்மத்து ரொம்ப விசாலமானது, உன்னுடைய பாவிகளுக்கு ஒரு ரஹ்மத்தை நீ அள்ளி கொடுக்க போறேன்னு சொல்ற, அதை நமக்கு காட்டினா என்ன என்பதாக அல்லாஹ் சமத்தில் கேட்கும்போது மூஸாவே பின்னாடி பாருங்க என்பதாக அல்லாஹ் சொன்னான். பின்னாடி பார்த்தாங்க, ஒரு பிரமாண்டமான ஒரு கடல் தெரிஞ்சு, அந்த கடல்ல ஒரு மரம் நிற்கிது. அந்த மரத்துல ஒரு சிட்டுக்குருவியை உட்கார்ந்து கிடக்கு. அந்த சிட்டுக்குருவியை தனது வாயில ஒரு மண், அதாவது அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அந்த அளவு மண்ணை வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்பொழுது என்ன சொன்னான், மூஸாவே நீ கேட்டீங்களே இந்த கடல் தான் என்னுடைய ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இந்த மரம் இருக்க துனியா இது, இந்த மரத்துல சிட்டுக்குருவி உட்காந்துருக்கு, அதுதான் நீங்க மூஸாவே. பாவிகள் பூரா பாவிகள் அந்த சிட்டுக்குருவிகள் தான். அந்த சிட்டுக்குருவிய வாயிலே ஒரு சொட்டு மண் இருக்க, அதுதான் அந்த பாவிகள் செய்யக்கூடிய பாவம் என்பதை அல்லாஹ் சொன்னான். அந்த மண்ணு கீழே விழுந்தா தெரியுமா, கடல்ல கீழே விழுந்தா தெரியுமா, அதே போல் பூரா குணங்களும் பூரா பாவங்களும் ரஹ்மத் என்ற கடலை விழுந்துச்சுன்னா ஒன்றுமில்லாம போயிடும். ஆகவே இந்த ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக இந்த நல்லடியாருடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய மௌத் வரையிலும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நீண்ட வயசு அல்லாஹ் தருணை. நானும் அவுலியாக்களை நேசிப்பதற்காக நீண்ட வயசை தருணை, அவர்களுக்கு ஹிதமத் செய்வதற்காக நீண்ட வயசை தருணை, அவர்களை கொண்டாடுவதற்காக நீண்ட வயசு அல்லாஹ் தருணை. வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய வயசிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம் அனைவருடைய முஹப்பத்திலையும் ஈமானிலையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம் அனைவருடைய தௌஹீதிலையும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.